பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே, உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவாராக. ஒன்று நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இனி அந்த சங்கீர்த்தனம் 27:5 வாசிங்க பார்க்கலாம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். ஆமென், ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வேத, அதாவது செய்தியுடையதான சாராம்சம், இந்த சீக்ரெட் பிளேஸ் ஆஃப் காட், தேவனுடைய மறைவிடம். ஹல்லேலூயா. பாருங்களேன், ஆண்டவருக்கு சீக்ரெட் பிளேஸ்னா என்ன தெரியுமா? நம்ம லைஃப்லே சில காரியம் நமக்கு தெரியாது. இம்மிடியேட்டாக ஆண்டவர் சஜெக்ஷன் கொடுப்பார். இம்மிடியேட்டாக யாரையாவது ஒரு ஆளை கொண்டு வருவார் நம்முடைய தேவையை சந்திப்பதற்கு. ஏதோ ஒன்று யாரை கொண்டாக நம்மளை புத்திமதி தருவாங்க. நம்ம கன்ஃபியூஸாக இருக்கும் பொழுது அது கர்த்தர் செய்கிற ஒரு காரியம். எல்லா வகையிலும் ஆண்டவர் அதை செய்வார். பாருங்கள், அதுதான் அவருடையதான செயல்களை நமக்கு வர்ணிக்க முடியாது. அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிற காரியங்களை உண்மையாக உணர்ந்து பார்த்தால் அது அதிசயம். மனோவாடத்தில் சொன்னது போல அவருடைய நாமம் என்ன? அது அதிசயம். நீங்களும் நானும் நம்முடைய அறிவு கொண்டது பார்க்க முடியாது. ஆனால் அவரை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அவர் தம்முடையதான கிருபையை தருகிறார். அவர் நம்மை தம்முடைய மறைவிடத்தில் வைத்து நம்மை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்று கூட கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு வேத பகுதியை வாசிங்க. 1 தீமோத்தேயு 6:7-8. போதும் என்கிற படிங்க சிஸ்டர். போதும் என்கிற மனதுடைய கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்று கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று கடவோம். சரி, போதும். இப்போ எல்லாரும் என்ன கவனிங்க பார்க்கலாம். நம்மக்கிட்ட எவ்வளோ கோல்டு இருக்குது, எவ்வளோ பணம் இருக்குது பேங்கில், எவ்வளோ ஊரில் சொத்து இருக்குது, எவ்வளோ வீடு கட்டி இருக்கிறோம். இதை யாராவது நம்ம மனசில் வருதா? கவனிக்கிறீங்களா? இது யாராவது நம்ம மனசில் வருதா? மனசில் வருதா? வருதுன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். அதங்க இருக்கும். ஆனால் நமக்கு என்ன வருது தெரியுமா? கர்த்தருடைய வசனம். அந்த கர்த்தருடைய வசனம் நமக்குள்ள வருகிறதுனால அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஆண்டவர் நமக்கு தருகிற அந்த ஒரு திருப்தி, போதுமங்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி. இன்னைக்கெல்லாம் நீங்கள் கடந்து வந்திருக்கிறது முக்கியம் தேவ பக்திங்க. உண்மையில் நான் உங்களை ஆமோதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த தெய்வ பக்தியின் அடையாளம் தான் ஏது சூழ்நிலைகளையும் தருணம் சின்னம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இதுதான் நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தை நீ மறுதலியாமல், என்னுடைய நாமத்துக்கு நீ பயந்ததுனால, என்னுடைய சமூகத்தில் நீ வந்திருக்கிறதுனால, அதான் பைபிள் சொல்லு, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். ஆண்டவரே, எனக்கு நீங்கள் இல்லாமல் யாரும் இல்லைங்கிற ஒரு மன தைரியத்தில் கொண்டு வந்துட்டு ஆண்டவரை டிபெண்ட் பண்ணும் பொழுது அவர் நம்மளை கைவிடுவாரா? கேட்குறாரு, கைவிடுவாரா? கைவிட மாட்டார். அப்போ இந்த சூழ்நிலையில் நம்முடைய ரிச்னஸோ, நம்முடைய வேலையோ, நம்முடைய சொந்தங்களோ அதெல்லாம் நமக்கு வேண்டது தேவ பக்தி. ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். ஊர்லேருந்து வருகிற வெஜிடபிள் நமக்கு கிடைக்கலைங்கிறது ஓகே. என்ன கிடைக்குதோ அதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை, நான் இப்படி சாப்பிட்டு பழகினதில்லை, ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்க இப்படி சாப்பிட்டு பழகிறதுக்கு. நம்மகிட்ட என்ன இருக்குதோ அதுபோல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் போதுமங்கிற மனசு, தைரியம். அப்போ இந்த சூழ்நிலைகளில் நம்முடைய சுற்றுச்சூழலில் நம்முடைய மைண்டை கொண்டு வர வேண்டிய காரியம் தெரியுமா? எஸ் லார்ட், யூ ஆர் வித் மீ. அது போதுமே ஆண்டவரே. அந்த தேவ பக்தி நமக்கு வளரணும். ஆண்டவர் மேலே இருக்கிற நம்பிக்கை, கர்த்தருடைய வசனத்தை புரிந்து கொள்ளுகிறது, வசனத்துக்கு மேலே இருக்கிற விசுவாசம் அது வளரணும். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற மற்றதெல்லாம் போவதற்கு வாய்ப்புள்ளது. அப்படிதானே? இந்த மாதிரி ஒரு யுத்தமோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை என்னதான் எடுத்துகிட்டு போவீங்க? இப்போ தான் எல்லாரும் சொல்ல ஒரு பேக் மட்டும் எடுத்து வச்சுருக்காண்டு. கார் இருக்குது, இவ்வளவு கபோர்டு ஃபுல்லாக துணி இருக்குது, சோபா இருக்குது, எங்கே கொண்டு போகிறதுக்கு?
எதெல்லாம் நீங்கள் எடுப்பீங்க? ஆமாவா இல்லையா? அப்போ எது நமக்கு இன்னைக்கு இம்பார்ட்டன்ட்? தேவ பக்தி. ஹல்லேலூயா. தேவ பக்தி அதுதான் இம்பார்ட்டன்ட். ஆண்டவரே நீர் இருக்கிறீர், போதும் ஆண்டவரே. நான் ஊரில் போனால் எப்படி சாப்பிட்றது? நீர் இருந்தால் ஏதாவது தெரியுது. ஆமாவா இல்லையா? அப்போது நம்ம இந்த மாதிரிப்பட்ட நேரங்களில் நம்முடைய மனதை நம்ம தைரியப்படுத்துவதற்கு கர்த்தருடைய வசனம் நமக்கு உறுதி தருகிறது. இனி அந்த எபேசியர் 6ஆம் அதிகாரம் அதோடைய 13 வாசிக்க பார்க்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் ராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. வெயிட் பண்ணுங்களேன். இப்போ நம்ம யாருக்கு ஆயுதத்தை எடுக்கக்கூடாது? மனுஷனுக்கு ஆயுதத்தை எடுக்கக்கூடாது. நம்ம இந்த மாதிரிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் வரும் பொழுது மனிதனுடைய ஆயுதங்கள் எடுக்கிறத விட நம்ம ஆண்டவருக்கு மேலே நம்முடைய பலத்தை கொண்டு வரணும். அதுதான் அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பி சபைக்கு எழுதுகிறார். ஓகே, இப்போ நமக்கு யார்கிட்ட யுத்தம் இல்லை. ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் லோக அதிபதிகளோடும் வானமண்டலங்களில் பொல்லாத ஆவியோடும் ஆவிகள் செய்யணும். நமக்கு போராட்டம் உண்டு. இப்போ தான் நடக்குது. அங்கே சுற்றி ராஜாக்கள் தமிழை அடிக்கிறாங்க, மனுஷனுக்கு சமாதானத்தை கெடுக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன செய்வோம்? நமக்கு எதுக்க முடியுமா? இங்கே வாரதை ஒன்றை பிடிக்க முடியுமா? நமக்கு முடியாதே, ஓட கூட முடியலையே. ஓகே, அப்போ என்ன செய்யலாம்? இந்த தீங்கு நாளில் நம்ம என்ன செய்யணும்? அதாவது தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நம்ம தரித்து கொள்ளணும். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நமக்கு கண்ணில எல்லாம் காண முடியாது, நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். அது என்னது? வாசிங்க. சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கனியின் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலான விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சண்யம் என்னும் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்தில் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். நீங்க செய்ய வேண்டிய காரியம் தெரியுமா? சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு பேர் எத்தனை பேருக்கு பேரை தெரியுமா? அத்தனை பேருக்கு பேரையும் சொல்லி ஜெபிக்கணும். நம்ம சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து தரிக்கணும். சத்தியம், நீதி, இரட்சண்யம், சுவிசேஷம், ஆயத்தம், இதெல்லாம் அதில் லாஸ்ட் ஒன்றாகும், 7th ஒன்றாகும் ஆவியில் ஜெபிக்கிறது. ஆவியில் ஜெபிக்கிறதுனா வித் போல்ட்னஸ். அதாவது பிசாசு நமக்கு எதிராக வருவான். நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அவனுக்கு எதிர்க்கணும். வேத வசனத்தை போடணும் முன்ன. அப்போ அவன் ஓடி போவான். அப்படி தானே? இல்லைன்னு அவன் வருவான், நம்ம 7 வழியாக போவோம். நம்ம வசனத்தை போட்டால் அவன் 7 வழியாக. ஏங்க, சி தட் இஸ் அ ரியாலிட்டி. விசுவாசிகள் விசுவாசத்தில் மட்டுமே வளரணும். ஹல்லேலூயா. நாளைக்கு ஜீவனோட இருக்கிறோமா இல்லையா அது 2வது விஷயம். நாசியில் சுவாசம் இருக்கிறது வரையிலும் விசுவாசி விசுவாசத்தால் தான் வாழணும். அந்த விசுவாசம் கர்த்தருடைய வசனத்தை கொண்டுள்ளதாக இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ இந்த தீங்கு நாள் வருமா நம்ம என்ன செய்யணும்? இந்த வசனத்தின்படி நம்ம தேவ சமூகத்தில் வரணும். அந்த திடமானது உண்டாகணும். ஹல்லேலூயா. நீங்கள் பாருங்களேன், இந்த வசனத்தை நீங்கள் படித்து உங்கள் மைண்டில் இப்படி ஒரு ப்ரிப்பரேஷன் ஆயிடுச்சுன்னா பயம் வருமா? பயம் வரவாது. அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நீங்கள் போர் சேவகனாய் நிற்கணும். போர் சேவன கையில் ஆயுதம் இருக்கும். அதை விட பெரிய ஆயுதம் வந்தால் ஒன்று, அவன் அதை பற்றி பிரச்சனை இல்லை, வருகிறது வரட்டும். காரணம் தானும் ஆயுதம் அணிந்து தான் இருக்கிறான், அதிகாரத்தில் தான் நிற்கிறான். அப்போ அந்த ஒரு மனோபாவம். உனக்கு கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஒரு வேயில நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தா தெய்வம் நம்ம என்ன செய்ய மாட்டாரு? நம்முடைய மனசு டிஸ்ட்ராக்ஷன் ஆகாது. அது துடப்படும், பலப்படும், உறுதிப்படும். ஆண்டவர் மேலே நம்பிக்கை அதிகரிக்கும். ஹல்லேலூயா. நம்ம எதுவும் அங்கே கொண்டு வந்ததில்லை, கொண்டு போகிறதுக்கு எதையும் எடுக்க முடியாது. சோஃபாவை எடுக்க முடியாது, கபோர்டு எடுக்க முடியாது, கார் எடுக்க முடியாது, ஒன்றும் எடுக்க முடியாது. எடுத்தால் பார்ப்போம். இப்போ பாஸ்போர்ட்டோடு எடுக்க முடியுமான்னு தெரியல. அப்படி தான் இருக்குது.
அப்போ அதெல்லாம் ஒரு பக்கத்தில். இப்போதாங்க உண்மை அந்த வசனம் புரியும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் நம்ம மனசில் வச்சுட்டு பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அநேக சம்பவங்கள் நமக்கு சாட்சியாக இருக்குது. அல்லேலூயா. அப்படிதான் எபிரேயர் 12ஆம் அதிகாரம், இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கையில் பாரமாய் நம்மை நெருக்குகிற பாவத்தையும் பாரத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடங்கினவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோட ஓட கடவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய மைண்ட் இப்படியான நம்ம பயப்படணுமா? நம்ம இப்படி வந்தே ஆகணும். சில நேரத்தில் தெய்வம் நம்மளை கொண்டு வைக்கிற வேயும் அப்படி தான் இருக்குது. ஹல்லேலூயா. சரி, 3 காரியம் அடுத்த 10 நிமிஷத்தில் முடிக்க போகிறோம். சரி, ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது 40 ஆண்டுகள் அவங்க பாவம் செஞ்சாலும் பாவம் செய்யாமல் இருந்தாலும், சரியை செஞ்சாலும் சரியை செய்யாமல் இருந்தாலும், இந்த 3 காரியம் அவர்களை விட்டு மாறவே இல்லை. ஹல்லேலூயா. நம்பர் 1, காலையில் எழும்புனா ப்ரீவியஸ் டே ஜோம் பண்ணி இல்லையோன்னு கேட்க மாட்டார். மன்னா காலையில் கிடைக்கும். ஹல்லேலூயா. மன்னா காலையில் கிடைக்கும். வாசிங்க பார்க்கலாம். யாத்திராகம புஸ்தகம் நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சிருங்க. 16ஆம் அதிகாரம் 1லேருந்து 35 வரை. முதல்ல 16ஆம் அதிகாரத்துடைய 4-5 வாசிங்க. யாத்திராகமும். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். சரி, போதும். என்ன ஆண்டவர் சொல்றாரு? காலையில் போய் பறக்கணும். அதுக்கு அர்த்தம் தெரியுமா? அது வாக்கிங் ஆச்சுது. வாக்கிங், நான் நடந்து போகணும், நடந்து திருப்பி வரணும், சமையல் பண்ணணும், சாப்பிடணும். நாளைக்கு 2ஆம் நாளும் போகணும். இல்லைன்னா நம்ம இருக்கிறது மாதிரி உட்காந்துருவோம், ஆர்டர் பண்ணி சாப்பாடு வந்துடும். அப்போ ஆர்டர் அப்படி அனுமதிக்கலை, ஆர்டர் பண்ண விடலை. நீங்கள் போய் வாங்கணும், வந்து சமையல் பண்ணி சாப்பிடணும். அப்படி தானே? சரி, அந்த 18ஆவது வசனம் வாசிங்க. ஓமரால் அளந்தார்கள். மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானது இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. கவனிங்க, எல்லாரும் கவனிங்களேன். ஒன்று என்ன செய்யணும்? காலையில் மன்னா வரும், நம்ம போய் தான் எடுக்கணும். அதுக்கு அளவு எப்படி? ஓமரால் அளந்தார். அப்படின்னா யாருக்கு எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவு. யாருக்கு அது குறைய கொடுத்தாரா? இல்லை. நம்ம வேணா குறைச்சிக்கிடலாம், ஆனால் ஆண்டவர் குறைக்கல. எவ்வளவு நமக்கு தேவையோ அவ்வளவு திருப்தியாய் கர்த்தர் தந்தாரா இல்லையா? சரி, அடுத்து அதனுடையதான 35 வாசிங்க, 31 வாசிங்க. இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். சரி, போதும். இந்த சாப்பாட்டுக்கு பெயர் போட்டது யாரு? நான் ஒரு நாளைக்கு இந்த கடையில் ஹோட்டலில் போயிட்டு அந்த என்வலப்பு கொடுப்பாங்களே, இந்த ஃபுட்டோட இது, அதை எடுத்து பார்த்து அந்த சிக்கனுக்கு பேர் போட்டது பாருங்க. அது ஃபுல்லாக சிக்கனே பேர். டிக்கி டக்கு டுக்குன்னு என்ன வேணும் ஃபுல்லாக. ஆனால் வெளியில் சொல்லுறதுனா சிக்கன் சாப்பிடக்கூடாதுன்னு. அதுதான் ஃபேவரட்டாக இருக்குது இல்லையா? அப்போ இதுக்கு பேர் இவங்க போட்டது போல் இஸ்ரவேல் ஜனங்கள் போட்டாங்க இதுக்கு மன்னா. அப்படின்னா என்ன தெரியுமா? அதை திறந்து வாசிங்க. அது எப்படி இருக்குமா? இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்தமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. அதன் ருசி தேனிலிட்ட பணிகரத்துக்கு ஒப்பாயிருந்தது. பாருங்க, நீங்கள் வேணா அதுக்கு KFCன்னு போடலாம், பீஸான்னு போடலாம். ஏன்னா நீங்கள் தான் பேர் போட்டீங்க, அதுக்கு டேஸ்ட் அதுதான். அப்படி தானே? அப்போது அவங்களுக்கு விருப்பமான உணவையும் கர்த்தர் கொடுத்தார். அதுக்கு பேர் அவங்க வச்சாங்க. எப்போ தெரியுமா? வனாந்தரத்தில் வரும் பொழுது. அடுத்து அந்த 35 வாசிங்க. இஸ்ரவேல் குடியிருப்பான தேசத்துக்கு வரும் மட்டும் 40 வருஷமளவும் மன்னாவை புசித்தார்கள். அவர்கள் கானான் தேசத்தின் எல்லையில் சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள். போதும். எத்தனை நாள் கொடுத்தாரு? நம்ம யாராவது நீங்கள் யார்கிட்டையாவது நீங்கள் முகம் கோணிங்கன்னா நாளைக்கு சாப்பாடு கிடைக்காது. வீட்டிலே புருஷன் பொண்டாட்டி சண்டை பிடிச்சாச்சுன்னா உடனே புருஷன் சாப்பிடாமல் இருப்பான், பொண்டாட்டி வேக வைக்காமல் இருப்பான். ஏதோ ஒன்று நடக்கும் தானே? பிள்ளைங்க சொன்ன கேட்கலாம், சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. ஆண்டவர் பார்த்தாரு அப்படி ஏதாவது ஒரு நாள் செஞ்சாரா? எங்கள் மனுஷன் போல இல்லை தெய்வம். மனுஷன் அளந்து கொடுப்பான், கர்த்தர் சொன்னதை செய்வார். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்கிற தெய்வம். அவர் நம்ம சொன்னதை செய்யும் வளவும் அவர் கைவிடாது இருப்பார். ஹல்லேலூயா. அப்போ சாப்பாடு கிளியர் தானே?
இனி பயம் உண்டா? சாப்பாடு நமக்கு எல்லாருக்கும் அதான பிரச்சனை. சோத்துக்கு தானே என்ன ஜீவனு கேட்குறோம். அப்போ ஃபுட்டு ரெடி. சரி, அடுத்து அதே யாத்ராகம புஸ்தகத்துடைய 13வது அதிகாரம் பாதுகாப்பு. 2வது என்ன தெரியுமா? ப்ரொடெக்ஷன். யாத்திராகமம் 13:21-22. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் அவர்களுக்கு பாதுகாப்பாக போகும். நீங்க கவனிக்கிறீங்களா? சில நேரத்தில் நமக்கு தெரியாதுங்க ஆண்டவர் நமக்கு முன்னே கிரியை செய்கிறது. நம்ம அவ்வளோ உணர்வு இல்லாமல் இருக்கிறதுனால ஆண்டவர் மேலே இருக்கிற ஆண்டவர் நமக்கு காண்பித்திருக்கிற தயவை பார்க்குறதே கிடையாது. ஆனால் நீங்கள் ரொம்ப யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவர் எவ்வளவு தயவுள்ளவராக இருக்கிறார். அப்போ அவருக்கு பாதுகாப்பு. இந்த 40 வருஷமும் அவர்கள் முறுமுறுத்தாலும் சரி, ஆண்டவருக்கு விரோதமாக இருந்தாலும் சரி, கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தாலும் சரி, கீழ்ப்படியாமல் இருந்தாலும் சரி, ஆண்டவருடையதான ப்ரொடெக்ஷன் அவங்களுக்கு இருந்தது. அது எப்படி? மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. எதிரிகளுக்கு அட்டாக் பண்ண முடியுமா? முடியாது. அதனால தான் சங்கீதக்காரனாய் தாவீதுல மோசே எழுதுற 91 சங்கீதத்தில் உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வருடைய நிழலில் தங்குவான். காரணம் நம்முடைய வாழ்க்கை அந்த உன்னத தெய்வத்தை, அந்த உன்னத தெய்வத்துக்கு மேலே நம்பிக்கை. அப்படிதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. 3வது the presence of God. நம்பர் 1 என்னது? மன்னா. 2வது ப்ரொடெக்ஷன். 3வது என்னது? the presence. அப்படின்னா he will show the way. ஹல்லேலூயா. அதாவது மேகம் எழும்பணும்னா ஆண்டவருக்கு பிரசன்ஸ் முன்ன முதல்ல போகணும். அப்போ ஆண்டவருக்கு பிரசன்ஸ் முன்ன போகுதுன்னா மேகம் எழும்பும். 6 மாதமோ 4 வருஷமோ அது மேகம் எழும்பலைன்னா போகாது. அப்போ பாதை காட்டுவதற்கு அவருக்கு பிரசன்ஸ் போச்சு. இன்னைக்கு என்ன கேட்குற அன்பான தேவ பிள்ளைகளே, இவ்வளோ பெரிய பிரச்சனையில் நான் என்ன செய்வேன் நம்ம ஒரு திகைத்து நிற்கலாம். டோன்ட் வரி. மன்னா கிடைக்குதா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. பாதுகாப்பு இருக்குதா கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. 3வது ஒன்று, நமக்கு அவர் தருகிற பிரசன்ஸ், பாதை அவர் காட்டுவார். ஹல்லேலூயா. முன்ன ஸ்கெட்ச் கொடுக்கல. இந்த மாதம் இந்த தேதியில் நீங்கள் இங்கே லேண்ட் ஆகணும், இந்த மாதம் இந்த தேதியில் இங்கே லேண்ட் ஆகணும். நோ, ஆண்டவர் எங்கே சொல்கிறாரோ அங்கே அவர் இருந்துக்கிடணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் போக சொன்னால் மட்டும் போகணும். அப்படி தான் அவர்கள் செய்தார்கள். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? இந்த தெய்வம் என்றென்றைக்கும் உள்ள நம்முடைய தெய்வம், உங்களுடைய தெய்வம், என்னுடைய தெய்வம், நம்மை நடத்துகிற தெய்வம். அவர் நம்மை கைவிட மாட்டார். ஒன்று கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. அந்த வசனத்தை படிங்க. யாத்திராகம உபாகமம் 2:7. தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியா நீ நடந்து போகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைபடவும் இல்லை என்று சொல் என்றார். நீங்க அந்த வசனத்தை படிக்கும் எத்தனை நீங்க உணர்ந்தீங்க? அது என்ன? உன்னோட படிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைபடவில்லை என்று சொல் என்றார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருந்தார். நான் கேட்கிறேன், பைபிள் சொல்லுது 2-3 பேர் என் நாமத்தில் எங்கு கூடி வருகிறார்களோ அங்கு அவர் இருக்கிறார். நான் தைரியம் கொள்ளுகிறதெல்லாம் அதுதாங்க. முதல்ல பிரச்சனை வந்தால் உமக்கு தான் வரும், அடுத்தான் நமக்கு வரும். நீரே உள்ளே வந்தால் நாங்களும் உள்ளே வந்துடலாம். அப்படி தானே? ஏங்க அதுதான் உண்மை. ஒரு 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 பொட்டனை போல நம்பணும், விசுவாசிக்கணும், மண்டனா விசுவாசிக்கணும் சில நேரத்தில் கர்த்தருடைய வசனத்தை. ஏன்னா நமக்கு தெரியாத என்ன செய்யணுண்டு ஸ்கெட்சு தரலையே. ஆண்டவரே நீர் இருக்கிற நான் உம்மோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனா இவங்களுக்கு தெரியல. 40 வருஷம் கர்த்தர் கூட போனார், கூட இருந்தார், நடத்தினது தெரியல. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சாட்சியாய் சொல்லுகிறார், இப்படிப்பட்டதான வனாந்தரத்தின் வாழ்க்கை,
இப்படிப்பட்ட உபத்திரவத்தின் வாழ்க்கை, இப்படிப்பட்டதான சேலஞ்சான நேரம், கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட இருக்கிறது, கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட வருகிறது. ஹல்லேலூயா. ஒரு நாள் மன்னாவை குறைக்க மாட்டார், ஒரு நாள் பாதுகாப்பு குறையாது, ஒரு நாள் அவருடைய பிரசன்ஸ் குறையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து இந்த உலக யாத்திரை நம்ம முன்னோக்கி கடந்து செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. முன்னோக்கி கடந்து செல்ல வேண்டும். ஆண்டவர் நாளைக்கு என்ன செய்கிறார்னு எங்களுக்கு தெரியாது. ஆண்டவரை விசுவாசத்தில் ஒவ்வொரு நாளை நம்ம கடத்தி விட வேண்டும். ஹல்லேலூயா. பயந்து நடுங்குவதற்காக அல்ல, பயப்படுகிற நாளில் நான் கர்த்தரை நம்புவேன், பயப்படுகிற நாளில் 4 பாட்டு கூட பாடி கர்த்தர் ஆராதிப்பேன், ஒரு அதிகாரத்தை கூட படித்து கர்த்தருக்குள்ளே பலப்படுவேன். ஆமென். அதை நம்ம செய்யணும். ஒருவேளை 3 நேரம் ஆகாரம் கிடைக்காத விட்டாலும், ஒரு நேரம் கிடைச்சாலும் பரவாயில்ல, அது நமக்கு தேவையானதாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. அதுதான் விசுவாசி விசுவாசத்தால் ஜீவிப்பான். ஒன்று கூட கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் எழுப்பி நிற்போம். ஹல்லேலூயா.